உலமாக்கள் எழுதுறாங்க, ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, அந்த நேரத்துல தூங்கினா, துஹருக்கு முன்னால உள்ள நேரம் சுன்னத்தான நேரம், அதுல தூங்கினா புத்தி வளர்ச்சி உண்டாகும். இந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீலு ஏ முஸ்லிம்களே, நீங்கள் கைலூலா தூங்குங்கள். கைலூலாண்டா எப்ப? லுகருக்கு முன்னால, லுகர் வரைக்கும் தூங்குறது. ஒரு 11 மணி 11:30 கொஞ்ச நேரம் தூங்கினாலும் போதும். லுகருக்கு பாங்கு சொல்லும் வரைக்கும் தூங்கலாம். நீங்க தூங்குங்க, கைலூலா தூங்குங்க. ஏன் தெரியுமா? ஷைத்தான்கள் தான் கைலூலா தூங்காதான். ஷைத்தான் சுபஹுக்கு பின்னாலதான் தூங்குற போல. ஷைத்தான்களுக்கு கைலூலா தூக்கம் தூங்குறதுக்கு விருப்பம் இல்லையா? ஆகையால நல்லடியார்களுடைய பழக்கம் தான் என்ன? கைலூலா தூக்கம் தூங்குவது. இப்னு ஹிப்பான் தபரானில வரக்கூடிய ஹஸனான ரிவாயத் சொன்னாங்க. மூணாவது, யார் பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாரோ அவன் மடையனாக மாறிடுவார். அது என்ன டைம்? அசருக்கு பின்னால தூங்குற. அசருக்கு பின்னால மகரிபுடைய நேரம் இருக்குது. ஒரு நோய், ஒரு தங்கடம், ஒரு பிரயாணம் போனார், இது வேற விஷயம். சிலருடைய வளமை என்னன்னா இது தூங்குறது சுபஹுக்கு பின்னால் இல்ல. சூரியன் உதிச்சதுக்கு பிறகு தூங்குங்க, அசருக்கு முன்னால தேவண்டா தூங்குங்க. ஆகையால வெறுக்கப்பட்ட நேரம் தூங்குறதுக்கு சுபஹுக்கு பின்னால தூங்குறதும் புத்தியில குறைபாடு உண்டாக்கும். அசருக்கு பின்னால தூங்குறதும் மடத்தனத்தை உண்டாக்கும், புத்தியுடைய வளர்ச்சியை உண்டாக்கும். சுன்னத்தை அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். எப்ப தூங்குறது தெரியுமா? கைலூலா தூங்குறது. கடைபிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ். தொழில் இருக்குது, கஷ்டம், அதெல்லாம் தங்கடம் வேற விஷயம். ஆனா நாங்க ஃப்ரீயா இருக்கிற நாங்க என்ன செய்யணும்? மௌத்துக்கு முன்னால இந்த சுன்னத்துகளை ஹயாத்தாகும். அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவார். ஆகையால அப்ப சுபஹுக்கு பின்னால என்ன செய்யற? சுபஹுக்கு பின்னால தூங்குற இல்லாட்டி என்ன செய்யற? அல்லாஹ் சொல்லிட்டாரா நீங்க சுபஹுக்கு பின்னால என்ன செய்யணும்? وَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا. சுபஹுக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க, அசருக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க. அப்ப சுபஹுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் என்ன செய்யற? அல்லாஹ் சொல்றான், சுபஹுக்கு பின்னால தூங்குற நேரம் அல்ல, நீ சுப்ஹானல்லாஹ் சொல்ற நேரம் அல்ல. சுபஹு தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய், அசர் தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய். அல்லாஹ் காலையிலையும் மாலையிலையும் இடையில உள்ள எல்லா தேவைகளையும் நீக்குவான். அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப்பு. நாங்க சூரத்துல் ஃபாத்திஹால பார்த்தோமே, 996 இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல ரப் என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்கிறான்.